ஓம் அகத்தீசாய நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாத வேலைக்கான ஜாதி லிங்கத்தை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஜாதி லிங்கம். நம்ம இன்றைக்கி லிங்க கட்டு செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம ஜாதி லிங்கத்தை சுத்தி பண்ண போகிறோம். இது கடையில் வாங்கி நம்ம 35 கிராமாக வெட்டி எடுத்த லிங்கம். இனிமேல் இதோடைய சுத்தி முறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இதை நம்ம ஜாதி லிங்கம் கடையில் வாங்கும் பொழுது பெரிய கட்டியாக தருவாங்க. இதை எடை போட்டு 35 கிராமாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வாங்கிட்டு இதை முதல் சுத்தி என்னென்னா எலுமிச்சை பழ சாறு சுத்தி. அதாவது ஒரு கண்ணாடி பவுலில் இது மாதிரி வச்சுக்கோங்க. இதில் முங்குற அளவு எலுமிச்சை பழ சாறு நம்ம விடணும். 3 நாள் இது மாதிரி விடணும். அதாவது இந்த தழும்ப முதல்ல நமக்கு கண்ணாடி கிண்ணம் தேவைப்படும். இந்த மாதிரி கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கிட்டு நம்ம வெட்டி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். 35 கிராமாக வெட்டி எடுத்த லிங்கத்தை இது மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காலையிலேயே எலுமிச்சை பழ சாறு இருக்குது இல்லைங்களா, அதை புழிஞ்சு எடுத்துருந்து இந்த மாதிரி பவுலில் போட்டிருந்த கண்ணாடி பவுலில் இந்த மாதிரி லிங்கத்தை வச்சு லிங்கத்துக்குள்ளே எலுமிச்சை பழ சாறு இது முங்குற அளவு வைக்கணும். அதாவது இந்த லிங்கம் வெளியிலே தெரியக்கூடாது. அந்த அளவு எலுமிச்சை பழ சாறு நம்ம அதில் விடணும். விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைக்கணும். அதை சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் வைக்கணும். சாயங்காலம் வச்சிங்கன்னா அது சாறு, அதோடைய சாறு இந்த லிங்கம் எடுத்துக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி எலுமிச்சை பழ சாறு ஊற்றி வெயிலில் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து இதை எடுத்து கழுவிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு துணியில் வச்சு தொடச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாறு நம்ம கீழே ஊற்றிட்டோம் இல்லையா, அதனால் புது சாறு, அதாவது 3 நாள் இந்த மாதிரி செய்யணும். 3 நாளுமே புது சாறு விட்டு தான் நம்ம சுத்தி பண்ணணும். இந்த மாதிரி பவுலில் எடுத்து மறுபடியும் அதே மாதிரி எலுமிச்சை பழ சாறு ஊற்றி மறுபடியும் வெயிலில் கொண்டு போய் வைக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் மறுபடியும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு விட்டுடலாம். இது மாதிரி 3 நாள் மறாவது நாள் இதே மாதிரி நம்ம செய்யணும். 3 நாள் இதை நம்ம செய்யணும். இது முதல் சுத்தி. அடுத்து ரெண்டாவது சுத்தி முறை என்னென்னா, இதை அதாவது இதுக்கு 4 சுத்தி முறைகள் இருக்குது. அதை நாங்கள் பயன்படுத்தின சுத்தி முறைகள் தான் இது. ரெண்டாவது சுத்தி முறை என்னென்னா, இதில் பால் இருக்குங்க இல்லையா, நாட்டு பசும்பால், அதை காய்ச்சாமல் காலையில் இந்த மாதிரி இப்போ நம்ம எலுமிச்சை பழ சாறு ஊற வச்சோம் இல்லையா, அதாவது அதில் தழும்பு ஊற்றி வச்சோம் இல்லையா, அது மாதிரி ஊற்றி வெயிலில் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் ஆகவும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். மறுபடியும் காலையில் அதே மாதிரி புதுசாக பால் வாங்கி, அதாவது பால் நமக்கு சொல்லி வச்சுருந்து வாங்கி வச்சு நாட்டு பசும்பாலாக இருக்கணும், ஊற்றி வெயிலில் வச்சுருந்துட்டு மறுநாள் சாயங்காலம் நேரமாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி 3 நாள் நம்ம செய்யணும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி 2 தடவை சுத்தி பண்ணி எடுத்து வச்ச லிங்கத்தை காய விட்டுறணும். காஞ்ச பிறகு ஒரு மண் தட்டு, அதாவது மண் அகல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கி அடுப்பில் வச்சு இந்த நம்ம ஆல்ரெடி சுத்தி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லிங்கம், அந்த லிங்கத்தை மண் அகலில் வச்சுருந்துட்டு சூடாக, அதாவது சுருக்கு கொடுக்கணும். அதாவது பசும்பாலை வாங்கி, பசும்பால் காய்ச்சாத பசும்பாலாக இருக்கணும். அதை நம்ம இதுக்கு சுருக்கு கொடுக்க போகிறோம். அது எப்படின்னா, நம்ம அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்து ஒவ்வொரு சொட்டா அதில் விடணும். அதாவது அந்த பால் அதில் எடுக்கிற வரைக்கும் நம்ம உடனே எல்லாத்தையும் ஊற்றிடாமல் ஒவ்வொரு ஸ்பூனாக சுருக்கு கொடுக்கணும். இது மாதிரி ஒரு 2 மணி நேரம் நம்ம செய்யணும். அப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம 2.5 மணி நேரம் செஞ்சு எடுத்த பிறகு அதை வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது அதில் பாலெல்லாம் ஆடையெல்லாம் இருக்கும், அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, இது மாதிரி இதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, அகல் வச்சு அதில் பால் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி சுட சுருக்கு கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி 3 தடவை நம்ம செய்யணும். அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த பிறகு மறுபடியும் 2.5 மணி நேரம் அகலில் வச்சு மறுபடியும் சுருக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி எடுத்து வைக்கிறோம். மறுபடியும் காய வச்சுட்டு மறுபடியும் அகல் வைக்கிறோம். அதில் இதை வச்சுட்டு சுருக்கு கொடுத்து காய வச்சு எடுக்கிறோம். இது மாதிரி 3 தடவை பாலில் வச்சு, நாட்டு பசும்பாலாக இருக்கணும், காய்ச்சாத பாலாக நீங்கள் எடுத்துருந்து சுருக்கு கொடுத்து எடுத்து வைக்கணும். அடுத்து இப்போ பாலில் சுருக்கு கொடுத்து எடுத்தோம் இல்லையா, அதே முறைப்படி எலுமிச்சை பழ சாறு, அதே மாதிரி எலுமிச்சை பழ சாறை வச்சு சுருக்கு கொடுத்து எடுக்கணும்.
அதை முடித்த பிறகு 3 தடவை அதையும் சுருக்கு கொடுக்கணும். மறுபடியும் கழுவி வாஷ் பண்ணி தான் ஒவ்வொரு தடவையும் பயன்படுத்தணும். புது சாரத்தை பயன்படுத்தணும். அது மாதிரி பயன்படுத்தி எடுத்த பிறகு 3வது முறையாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சக்கரிசலாங்கண்ணி சாறு வந்து விடணும். அதாவது அதே மாதிரி ஒரு மண் அகல் எடுத்துக்கிறீங்க. அதில் இதை வந்து எடை போட்டு அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதை வந்து அதில் வைக்கிறீங்க. 3 தடவை வந்து மஞ்சக்கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து வச்சுருந்துட்டு அதை வந்து இதுக்கு வந்து சுருக்கு கொடுக்குறீங்க. முதல் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒவ்வொரு ஸ்பூனாக அதில் எடுக்கணும். அது இழுக்க தான் நம்ம ஊற்றணும். ஒரே இதை அதில் ஊற்றி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா தான் அந்த சாரை வந்து நம்ம வந்து லிங்கத்தை வந்து சுத்தி பண்ணும். நல்லா கவனமாக பாருங்கள். நம்மளுடைய பதிவுகளை ஒவ்வொன்றும் கவனமாக பார்த்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மஞ்சக்கரிசலாங்கண்ணி 3 நாளுமே சரியாக இது வந்து சுத்தி ஆகிற அளவு நம்ம வந்து 2.5 மணி நேரமாக வச்சு சுருக்கு கொடுத்து எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஜாதி லிங்கம் வந்து சுத்தி ஆகிடும். அதாவது நம்ம கட்டுறதுக்காக ஜாதி லிங்கத்தை சுத்தி பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் நம்மளுடைய ஜாதி லிங்கம் வந்து சுத்தி பண்ணுற முறை.